Angle of incidence. Angle of incidence. Angle formed at the break-even point by intersection of sales line and total cost line is known as angle of incidence. It should be the aim of management to have wide angle. The size of angle indicates the rate of profit earned after break-even point. A wide range angle means high rate of profit accruing after fixed costs are absorbed. On contrary, angle means relatively low rate of profit indicating that variable cost constitute large cost of cost sales. அதாவது சரி angle of incidence என்பது என்னன்னா wide range of என்னங்க size of angle indicates the rate of profit earned after break even point க்கு அப்புறம் என்னது ஸ்டார்ட் ஆகுது புரியுதுங்களா என்னங்க பிரேக் ஈவன் பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன ஆகுது ஸ்டார்ட் ஆகுதா இல்லைங்க ஒரு ஆங்கிள் ஆஃப் இன்ஃபினிட்டி ஃபார்ம் ஆகுதுன்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் இன்டர்செக்ட் பண்ணுது சேல்ஸ் லைன்ல இன்டர்செக்ட் ஆகுதுன்னா டோட்டல் காஸ்ட் லைன் இஸ் நோன் அஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். அப்ப இதோட எய்ம் என்ன வைடர் ஆங்கிள் சைஸ் ஆஃப் ஆங்கிள் இண்டிகேட்ஸ் த ரேட் ஆஃப் ப்ராஃபிட் ஏர்ன்டு. நீங்க ஏர்ன் பண்ணக்கூடிய ப்ராஃபிட் பிரேக் ஈவன் பாயிண்ட்க்கு அப்புறம் என்னவாகணுமா அதிகமா ஆகணும். எப்படி எப்படி அதிகமாகும் சி ஒரு ஸ்டேஜ் பிரேக் ஈவன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அதிகமா வரும்னா நீங்க சேல்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கணும், இல்ல சேல்ஸ் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கணும், இல்ல வேரியபிள் காஸ்ட் குறைச்சிக்கணும், ஏதாவது கான்செப்ட்ல இருக்கணும். இல்ல சார் வேரியபிள் காஸ்ட் மட்டும் அதிகமாயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் குறைஞ்சிரும். புரியுதுங்களா இல்லையா? ஆமாவா இல்லைங்களா? அப்ப ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்னா ஒரு 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 லைன் வந்து உங்களை இன்டர்செக்ட் பண்ணுதுன்னும் போது அதோட பிரதிபலிப்பு வந்து இப்படியும் போகும் இப்படியும் போகும் இல்லையா? பட்டு இப்படி ஏறும் இன்சிடென்ஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் பட்டு ஏறும் போது என்ன ஆகும் உங்களுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். அதான் சொல்றான். அதை கீழே பார்த்தீங்கன்னா அவன் கிராஃபிக்கல் அப்ரோச் சொல்லுவான் பாருங்க. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் பாருங்க 500 யூனிட் கிளியர்லி டெபிட் பண்றான் பாருங்க அவன். கீழே பாருங்க என்னது சேல்ஸ் காஸ்ட் ப்ராஃபிட் இன் ருபீஸ் 10,000 20,000 30,000 40,000 போதுங்களா? இது என்னங்க 500 1000 1500 2000 2500. அப்ப பிக்சர் காஸ்ட் 1000 2500 வரைக்கும் இருக்குது. அப்ப லாஸ். அப்ப இந்த இடத்துல வந்து 500 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி 20,000க்குள்ள சேல்ஸ் பண்ணாலும் சரி எனக்கு என்னதான் லாஸ் தான். பிரேக் இன் பாயிண்ட் எங்க தான் இருக்குது? நீங்க 30,000 வந்து என்ன பண்ணணும் சேல்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு என்னது வேரியபிள் பாயிண்ட். அதுக்கு மேல கூட என்னது ப்ராஃபிட். அப்ப சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகத்தான் எனக்கு என்ன கிடைக்கும் ப்ராஃபிட். அல்லது இன்புட் என்ன செய்யணும் நீங்க அவுட்புட் 500 யூனிட் போகும் லாஸ் 1000க்கு வந்து பிரேக் இன் கிடைச்சிச்சு 1500 என்ன கிடைக்குது உங்களுக்கு ப்ராஃபிட்டே கிடைக்குது. புரியுது இல்லையா? பிக்சர் காஸ்ட்ன்றது எத்தனை யூனிட் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணா ஒன்னே தான். ஆனா வேரியபிள் காஸ்ட் அப்படி கிடையாது, இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது பாருங்க. 1500 போது இங்க நிக்குது. புரியுதுங்களா? அப்ப ஒன்னா சொல்றான் பிக்சர் காஸ்ட் இது வந்து நேரா நிக்குது, வேரியபிள் காஸ்ட் ஏறிட்டே போகுது, இதெல்லாம் வேரியபிள் காஸ்ட். அப்ப நீங்க ப்ரொடியூஸ் இன்க்ரீஸ் பண்ண போது சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், இப்போ காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ப்ராஃபிட் நீங்க 60,000 அப்ப இது 2,500 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணாதான் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் 60,000 கிடைக்கும் சேல்ஸ். அப்ப ப்ராஃபிட் உண்டு உங்களுக்கு. இப்போ புரியுதுங்க ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எந்த இன்டர்செக்ட் ஆகுதுன்னு தெரியுதுங்களா? இதுதான் என்ன சொல்றான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் சொல்றான். இல்லைங்களா? நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து அதிகமாச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றது அந்த